அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆய்போவன் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு சுணக்கம். நீங்கள் இணைந்திருப்பதை ஐயமோ வலைத்தளத்தின் ஊடாக நம்பர் 1 அல்-ஹுதாவின் முதல் தர பிரதான 10 மணி செய்திகள். இச்செய்தியை தொகுப்பு வழங்கும் நான் அசாத். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். தலைப்புச் செய்திகளுக்குள் செல்வோம். அல்-ஹுதாவின் பொது அறிவு வினா மிகவும் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. ஹனாவின் பயான் தொகுப்பு நடைபெற்று வருகிறது. உமர் மௌலவியின் குர்ஆன் முரத்தல் இஸ்லாமிய சட்ட திட்டமும். அல்-ஹுதாவின் தலைவர் வைத்தியசாலையில். அல்-ஹுதாவில் கணக்கு பார்ப்பவரின் எண்ணிக்கை அதிகரிப்பு. MCM ரஃபீக்கிடம் காலில் விழுந்து கெஞ்சிய உசைன் போல்ட். அல்-ஹுதாவின் மாணவர்களுக்கு ஒருவருக்கு ஒரு அரிசி மூட்டை. இலங்கையின் சோப் போட்டு குளிப்பவர்கள் பணக்காரர்கள். விரிவான செய்திகளுக்குள் செல்வோம். அல்-ஹுதாவின் பொது அறிவு வினா விடையில் போட்டி அதிகரித்துள்ளது. ஏனென்றால் ஒவ்வொரு நாட்களும் நடைபெற்று வரும் வினாவிடை போட்டியில் 1ஆம் 2ஆம் இடம் வருபவர்களுக்கு வார இறுதியில் அவர்களுக்கிடையே போட்டி நடைபெற்று சான்றிதழ் வழங்கப்படும். AR ஹனாவின் பயான் தொகுப்பு மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இதனை கண்டுகளிப்பதற்கு கூட்டமாக வருகின்றார்கள். உமர் மௌலவியின் குர்ஆன் முரத்தலின் நிறைய மாணவர்கள் பயன்பெறுகின்றார்கள். அதே போன்று இஸ்லாமிய சட்டத்திட்ட வகுப்பிலும் கலந்து பயன்பெறுகின்றார்கள். ரிஹ்னாஸ் தலைவர் வீதியில் சென்று கொண்டிருக்கும் போது நல்லிக்கனி தலையில் விழுந்ததால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை பார்ப்பதற்காக நெஸ்மி தலைவர் மற்றும் RJMC அவர்கள் பார்ப்பதற்கு சென்றார்கள். MCM ரஃபீக் உசைன் போல்ட்டை விட அதிகமாக பயிற்சி பெற்றதை கண்ட உசைன் போல்ட் MCM ரஃபீக்கிடம் காலில் விழுந்து கெஞ்சி கதறினார். விளம்பரம் ஒன்றுக்கு பிறகு தொடரும். Star Power Experience Excellence. என் அன்பார்ந்த பெண்களே, ஆடைகளை கழுவுவதற்கு எமக்கே பொருத்தமான சவர்க்காரம் தற்போது சந்தையில். ஸ்டார்லைட் ஆடைகளை கழுவும் சவர்க்காரம் தற்போது சூப்பர் பவர் தொழில்நுட்பத்துடன். பாருங்கள், வேகமாக கரைகளை அகற்றும், கைகளுக்கு இதமானது, புதிய நறுமணம். 5 வகைகளில் சந்தையில் உள்ளது. ஸ்டார்லைட் சவர்க்காரம் தேசிய உற்பத்தி. புத்திசாலியாகுங்கள். ஸ்டார்லைட் ஆடைகளை கழுவும் சவர்க்காரம் என பெயர் கேட்டே வாங்குங்கள். கணக்கு பார்ப்பவர்களின் வீதம் அதிகரிப்பதற்கான காரணம் இப்போது EGK சாராவும் கணக்கு பார்க்க தொடங்கி உள்ளார். இதனால் அல்-ஹுதா மாணவர்கள் ரஃபீக் நானா பார்த்த கணக்கே இன்னும் தரவில்லை, இன்னொரு கணக்கு பார்ப்பவரா என்று மக்கள் கூறியுள்ளார்கள். அல்-ஹுதாவின் மாணவர்கள் மிகவும் சிறப்பான முறையில் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதால் ஒருவருக்கு ஒரு அரிசி மூட்டையை கொடுக்கும்படி அரசாங்கம் உத்தரவு. அரசாங்கம் சோப்பிற்கு விலையை உயர்த்தியதால் மக்கள் சோப் போட்டு குளிப்பவர்கள் பணக்காரர்கள் என்று கூறுகிறார்கள். இலங்கை வானிலை அறிக்கை. இலங்கை பூராகவும் மழை பெய்கிறது. ஆனால் அதிகூடிய மழை கண்டி, நுரலியா ஆகிய இடங்களில் அதிகூடிய மழை பெய்து வருவதால் மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இன்றைய அல்-ஹுதா இரவு 10 மணி செய்திகள் முடிவடைகின்றது. இன்ஷா அல்லாஹ் நாளை இரவு 10 மணி செய்திகள் எதிர்பாருங்கள்.